ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மகர ராசி நேயர்களுக்கும் வணக்கம். மகர ராசி நேயர்களே, இப்போ தான் நீங்கள் ஏழரை சனிலேருந்து முழுமையாக ரிலீஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முயற்சி சனியில் போயிட்டுருக்கிறீங்க, பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த காலகட்டங்களோட பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா மாதம் மாதம் சொல்லக்கூடிய அமைப்பிலே அதே பலன் சில வார்த்தைகள் வரும். இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றமும் சிறு பயணத்து மூலிமா தான், உங்கள் முயற்சி மூலிமா தான் உங்கள் பொருளாதாரம் வாழ்வாதாரம் உயரும், அனைத்து வெற்றி காணும். ஏங்க முயற்சி பண்ணால் அப்புறம் எல்லாம் வெளியே போனால் சம்பாதிதால எல்லாம் உண்டானதாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற கோச்சார் ரீதியாக இருக்கும் கிரக ரீதியாக உங்களை செயல்படுத்துறது இப்படி நீங்கள் இப்போ செயல்பட்டால் மட்டும்தான் அதுக்கு நல்ல ஒரு காரணத்தை தான் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக அதாவது நல்ல தொழில் மூலியமாக வருமானங்கள் ஈட்டக்கூடிய சிறப்புகள் இருக்கும். இப்போ பட்டப்படிப்பு வாங்கிட்டு வாங்கினவங்க ஓகேங்களா, அவங்க அது மூலிமா கிடைக்கிற வேலை மூலியமாக வருமானங்கள் கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு பார்ட்னர் தொழில் மூலிமா கிடைக்குமா வருமானங்கள், பொருளாதாரம் கிடைக்கும். அப்போ குடும்பத்தோட டீமாக சேர்ந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அளவில் இந்த காலகட்டம் இருக்கும், ஒரு கணக்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் அப்போ சிறு பயணத்து மூலிமா சொல்லியாச்சு. அப்போ வீடு வாசல் வண்டி வாங்குறது மூலிமா ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுமா? கட்டாயம் ஈட்டுவீங்க, சிறப்பாக இருக்கும். தாயார் மூலிமா வருமானம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். வண்டி வாகனத்து மூலிமா வருமானம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த காலகட்டங்களில் வீடு ஆர்டர்ஸ் பண்ணி வண்டி ஆர்டர்ஸ் பண்ணுறது நடக்குமா? நடக்கும். உங்களை ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும். படித்த படிப்பு மூலிமா உயர்கல்வி இப்போ படிப்பு டிகிரி வாங்கிட்டீங்க, அந்த படிப்பை அந்த டிகிரி கொண்டு இப்போ வேலை பார்க்கும்போது அது மூலிமா உங்களுக்கு லாபங்கள் பெருகும், வருமானங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த காலகட்டங்கள் அந்த அமைப்பில் பார்த்த காலகட்டங்களில் சிறு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும், கவனம் ஈர்ப்பு தேவை. அப்போ தாயார் மூலிமா லாபம், வீடு வண்டி மூலிமா லாபங்கிறது கேரண்டி. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம படிப்பை பற்றி பேசுவோம், தாயாரை பற்றி பேசுவோம், வீடு வண்டி வாகனத்தை பற்றி பேசுவோம், நம்மளோட சுகபோகத்தை பற்றி பேசுவோம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செயல் திட்டமாக இருக்கும். அப்போ இதுக்கு சேர்ந்த கடனையும் வாங்குவோம், கடனை வாங்கி இந்த சுக செலவில் பண்ணக்கூடிய சூழ்நிலை பண்ணுவோம். அப்போ இதுக்கு ஆல்ரெடி கடன் பட்டிருந்தால் அந்த கடன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வருமானத்தை மூலியமாக, நம்ம செயல்திறன் மூலியமாக, ஒற்றுமை மூலியமாக இந்த வருமானத்தை கொண்டு இந்த கடனை கட்டுவோம். ஓகேங்களா? அப்போ சிறு பயனோட தூரத்து பயணம் போகக்கூடிய அமைப்பு, வெளியூர் போய் தங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பு, படிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வருமா? அந்த காலகட்டங்கள்லாம் வரும். அப்போ வேலையாட்கள் கொண்டு வேலை செய்கிற பார்த்தா ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற வேலையாட்களோட ஆண் பெண்ணு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை வேலையாட்கள் கொண்டு பெரிய ஒரு முகாம் அமைச்சு ஒரு தொழில் அமைச்சு பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் கும்ப விவசாயம், ஒரு தர்மகர்த்தா காரியகர்த்தா இந்த மாதிரி பொறுப்பில் அமைப்பில் இருக்கிறீங்கனாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி சில சலசலப்புக்கு அப்புறம் ஒரு கோயில் வேலையக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும், ஒரு கும்ப விவசாயம் ஆகக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இந்த மகராசினியர்கள் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சலசலப்புக்கு அப்புறம் தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த பிஹெச்டி இந்த படிப்பு வெளியூர் படிக்கிறது, வெளிநாடு போகிறது, வேலைக்கு போகிறது, வர்றது, வருமானம் சம்பாதிக்கிறது போகிறால் உங்களுக்கு நல்ல முறையாக இருக்குமா? ஓரளவு சீராக இருக்கும், ஒரு பெருசாக பாதிப்பு கொடுக்காது. அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. அவள் விட்டு கொடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா நட்பலனே கொடுக்கும், அவங்க லாபத்தை பெறுவீங்க. அப்போ இரண்டாவது திருமணம் இந்த காலகட்டங்களில் மூலியமாக லாபம் பெறுவீங்க. அதெல்லாம் பார்த்து உஷார சூதானம் தேவை. அப்போ இரண்டாவது திருமணம் ஆனவங்க வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அப்போ நண்பர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அப்போ விட்டு கொடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க மூலம் நல்ல லாபத்தை வருமானத்தை ஒரு பொருளாதாரத்தை பார்க்கலாம். அப்போ கோர்ட்டில் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சொத்து பிரச்சனை நடக்குது, ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸ் மூலியமாக நம்மளுக்கு ஒரு பொருளாதார வாழ்வாதாரம் வரக்கூடிய ஒரு தரனாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லலாமா? சொல்லிடலாம். இப்போ எனக்கு குழந்தை பாக்கி கிடைக்குங்களா அப்படின்னா சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு மருத்துவ செலவு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கி கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு அரசியல் இருக்கிற, ஒரு மாந்திரிகராக, ஜோதிடராக இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கற்றுக்கலாம். அந்த தொழில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார வாழ்வாதாரத்தை ஈட்டி கொடுப்பாங்க. அப்போ பேசும் பொருள்
பேசுகிற அமைப்பில் எல்லாம் தொழில் அனைத்தும் நல்லா இருக்கும். அப்போ பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அது வந்து பார்த்து உஷாரா இருங்க. அப்போ பேச்சு மூலியம் வருமானம் சம்பாதிக்கிறது, பொருளாதாரம் ஈட்டுறது அனைத்தும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். சரி, டைம் ஆயிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.